ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குடும்பத்துக்காக கைத்தொழில் செய்து கொண்டிருக்கும் சகோதரிகளுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இப்போ நான் ஒரு சில முக்கியமான விஷயத்தை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இப்போ ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு கமெண்ட் வந்திருந்தது. அதில் என்ன போட்டிருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் லூஸு மாதிரியே வீடியோ எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அது எந்த வீடியோவுக்கு அந்த கமெண்ட் வந்திருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஒரு அளவு ப்ளவுஸை போட்டு பார்த்து ஒரு வீடியோ அனுப்பிச்சி விட்ருந்தாங்க. அதில் ஆம்கோல் கட்டிங் ஏத்தமாக இருக்குது. அப்புறம் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த கப்போட உயரத்தை கம்மி பண்ணி வெட்டுனனால அந்த கையை மேலே தூக்கும் பொழுது அந்த ஹோல் தெரியுது. அவங்களுடைய ஜெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த கப்புக்குள்ளே பாதியும் கீழே பெல்ட்டுக்கிட்ட பாதியும் இறங்கி வந்திருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ அவங்க எடுத்து எனக்கு அனுப்பிச்சி விட்ருந்தாங்க. எதுக்காக எனக்கு அனுப்பிச்சி விட்ருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ தான் அவங்க புது கஸ்டமர் வேறு ஊரில் இருக்காங்க. அப்போ திடீர்னு நம்ம தைக்கணும் அப்படின்னா அவங்களுடைய மிஸ்டேக் தெரிஞ்சாதான் அதை சரி பண்ணி நம்மளால் தைக்க முடியும். அதுக்காக நான் ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடு ஃபோட்டோ அல்லது வீடியோ எடுத்து அனுப்புங்க அப்படின்னு நான் அந்த கஸ்டமர்கிட்ட சொல்லியிருந்தேன். அவங்களுமே ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடு தெரிகிற மாதிரி ஒரு வீடியோ காப்பி எனக்கு சென்ட் பண்ணியிருந்தாங்க. அதை நான் யூடியூப்பில் நான் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு அவங்கள்ட்ட கேட்டேன். அவங்க சொல்லியிருந்தாங்க, யூடியூப்பில் போடுறாந்தா என்னோடய ஃபேஸ் தெரியாமல் நீங்கள் போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களே எதுவும் சொல்ல கிடையாது, ஓகேங்களா. ஆனால் இந்த கமெண்ட் பண்ணவங்க தப்பான கண்ணோட்டத்தில் பார்த்தனால அவங்களுக்கு எல்லாமே தப்பாகவே தெரியும்னு நினைக்கிறேன். தையல் தொழிலை பொறுத்த வரைக்கும் அவங்க ப்ளவுஸை போட்டுட்டு நேரில் எங்கள்கிட்ட காமிச்சா மட்டும்தான் எந்தெந்த இடத்துல மிஸ்டேக் வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி சரி பண்ணி தைக்க முடியும். டெய்லர்ஸாக இருந்தாலும் சரி இல்லை டாக்டராக இருந்தாலும் சரி, ரெண்டுமே ஒன்று தான். டாக்டர்கிட்ட உண்மையான நோயை மறைச்சோம் அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளால் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது, மருந்து மாத்திரை சாப்பிட முடியாது. அதே மாதிரி தான் டெய்லர்ஸ்கிட்டையுமே நீங்கள் கரெக்டாக மிஸ்டேக் சொல்லலை அப்படின்னா சரியான அளவில் எங்களால் தைக்கவே முடியாது, ஓகேங்களா. சிலருக்கு அந்த மிஸ்டேக் சொல்ல தெரியும், சிலருக்கு சொல்ல தெரியாது. ஏன்னா அவங்களுக்கு தையலை பற்றி தெரியாது. அதனால தான் வீடியோ அல்லது ஃபோட்டோ காப்பி எடுத்து அனுப்புனா மட்டும்தான் அதில் என்னென்ன மிஸ்டேக் இருக்குன்னு பார்த்துட்டா அதுக்கு ஏற்ற மாதிரி சரி பண்ணி தைக்க முடியும். இதை அந்த கமெண்ட் பண்ண அந்த நபர் பார்த்தீங்கன்னா, நீங்கள் லூஸ் மாதிரி வீடியோ எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இந்த மாதிரி விஷயம்லாம் நாங்கள் எதுக்காக ஷேர் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி மிஸ்டேக்லாம் வந்தால் எப்படி சரி பண்ணி தைக்கணுங்கிறது புதுசாக பழகுறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறையா டெய்லர்ஸுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணேன்.